இவனை என்னென்ன பண்ணுறது? ஒரே ரோதனையாக இருக்குண்ணே. தினமும் குடிக்கிறான், காலகத்தில் குடிக்க போயிறான், ஊர் பூரா கடனை வாங்கிட்டு. இவனை எப்படி தொலைச்சி தலை முழுக்கிறேன்னு தெரியல. இவனை திருத்துறதுக்கு ஒரே வழிதாம்மா, இவனை மெட்ராஸுக்கு அனுப்பிடலாம்மா. எங்கள் அக்கா மகன் செல்லப்பாண்டின்னு ஒருத்தன் சென்னையில் இருக்கான். ஹலோ மேடம், சின்ன பாலித்தீன் கவர் கிடைக்குமா? கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லுங்க. செல்லப்பாண்டி தான் உங்களுக்கு பயந்துட்டு ஃப்ரெண்ட் ரூம்ல ஒளிஞ்சிருக்கான்ல, அவன் துணியெல்லாம் எடுத்துட்டு போலாம் தான் கவர் கேட்குறேன். செல்லப்பாண்டி மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைப்பா. அவனை வீட்டுக்கு வர சொல்லு. என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு சொல்லிடு அவன்கிட்ட. அவன் எதுவும் நினச்சிக்க போகிறான். சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாகராஜன் வரான். ரொம்ப நாளாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் தேடிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? சரி, ஒரு 1 வீக் கழிச்சு வர சொல்லுங்கள். சொல்கிறா. வினோத் இன்னைக்கு பையன் பிறந்திருப்பான் போல இருக்குடா. என்னது பையனா? ஃபோட்டோ அனுப்பிச்சு வச்சிருந்தாடா, அதை கார்த்திக் அனுப்பிட்டேன். அனுப்பிச்சிட்டியா? ஆமாம், நீ சொல்லியிருந்தால உங்கள் ஊருக்கார் சரவணன், அவர் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் இருக்கு, கொடுக்குறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணே, குடிக்காமல் ஒழுங்காக இருக்கணும்ண்ணே. சும்மா தேவையில்லாதான் பண்ணக்கூடாது, சரியா? அதெல்லாம் சொல்லியிருக்காரு. தம்பி, கடைக்கு போயிட்டு வர முடியுமாப்பா? ஏய் கிளவி, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் எனக்கு வேலை சொல்லக்கூடாதுன்னு? செத்து சொல்ல வேண்டியதானே? என்ன செல்ல பண்ண நினைச்சிருக்கியா? வரப்ப போறப்பெல்லாம் வேலை சொல்லிட்டு இருக்கிற. இந்த மாதிரி பண்ணி இருந்து வச்சுக்க, சோகுனா, கொளுத்து விட்டு போயிடுவேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ரூம் இருக்குமா? ஏன் அந்த ரூம் என்னாச்சு? இல்லை, நாங்கள் ரூம் காலி பண்ண போகிறோம். செந்திலும் ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனையும் ஏன் சேர்த்துக்கூடாது? உங்களுக்காக செந்தில் என்னங்க செந்தில், நான் கவுண்டமணியே கூட சேர்த்துப்பேன். டிலி, சோபனாங்கிட்ட சொல்றாதீங்க. சோபனா, என்ஜாய். ஹலோ. அவனாவது பேசி பேசி அதிக்கிறான்டா. நம்ம இப்படியே இருந்தோம் சாக வேண்டியது தான். கரெக்ட். சரி, உங்கள் டேங்க் ப்ரெஷர் இருக்காது. கரெக்ட். இந்த விஷயத்தில் கார்த்திகை நான் மானசிக குருவை ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கும்பிடுறேன் கார்த்தி. என்னாச்சுண்ணே? பையன் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போய்ட்டு தான் என் மேலே தான் படுத்துங்குவேன். என்ன பண்ணுறேன்னு தெரில. அண்ணே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. நீங்கள் ரூமுக்கு வாடகை தரவேனா, அட்வான்ஸ் தரவேனா, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கடன் அடிச்சுட்டு ஊருக்கு போங்க. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இங்க? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அதான். ஓகே. இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்க? கேகே நகரில் இருக்கேங்க. கம்மிங் 15th எனக்கு மேரேஜ். கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுங்க. சீக்கிரம் படம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக. தேங்க்ஸுங்க. அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். ஹலோ சோகுனா, நான் உங்கள்கிட்ட
உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும். கேட்டால் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களோன்னு பயமாக இருக்கு. கேட்கலாமா? பரவாயில்ல கேளுங்க. எப்பவும் போல என் கூட பேசுவீங்களே. சரி பேசுறேன் கேளுங்க. உங்களே என் பொண்டாட்டி நினைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா, நானும் அது சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னால் அப்படி நினைக்காம இருக்க முடியல. டெல்லி. இல்லை, நீங்கள் என் ஹஸ்பண்டாக நினைக்க வேணாம், நினைக்கவும் மாட்டீங்க. உங்களை என் பொண்டாட்டியை நினச்சி பேசுகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொடுங்க. சரி ஓகே. டேய், ஒர்க் அப்புறா போயிட்டுருக்கு. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கடா, படித்தேன், நல்லா இருந்துச்சு. இனியும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. ரிலீஸ்க்கு அப்புறம் ப்ரொடியூசரை மீட் பண்ண வைக்கிறேன்னு இருக்காரு. பரவாயில்லடா, நல்லது தான். பேமெண்ட் எதுவும் பேசியிருக்கியா? 7000 ரூபான்னாங்க, கிடைச்சா எங்கள் அண்ணன் பண்ணி சேர்க்கலாம். வயகரா இருக்குல்ல, என் ஃப்ரெண்டு கேட்குறான். வயகரா மேட்டர்னா மேட்ரு? அது வயகரால 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, பாஸ் பாட்டுங்க, ஆல்ரெடி உனக்கு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, இதில் வேற வயகரா வெரைட்டிஸ். ஒரு நிமிஷம் செந்தில் கூப்பிடுறேன், நான் திருப்பி கூப்பிடுறேன். எத்தனை தடவை கால் பண்ணுறேன், அவங்க கூடயே பேசிகிட்டு இருக்க. என்னை விட அவன் முக்கியமாக போயிட்டான்ல. சச்சா, எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட், மற்றவங்களாம் நெக்ஸ்ட். சரி, அப்படி என்னதான் பேசுவீங்க 2 பேரும்? பாவம் செந்தில், அவன் உன்னை பொண்டாட்டியா நினச்சி பேசிக்குவான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னது பேசிக்கன்னு சொல்லிட்டியா? ஹலோ சார், உங்கள் சேனலில் நடக்கிற பாட்டு போட்டியில் எனக்கு கலந்துக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஆடிஷன் போயிட்டு தான் இருக்கு. ஒன்று பண்ணுங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிடுறேன். சரிங்க ஆஃப்டர் தட் வில் மீட் இன் சத்யம் தியேட்டர். ஓகே சார். யூ கம் தேர், ஐ கம் தேர். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஓகே. சார், உங்கள் பேர் டெல்லி தானே? யா, டெல்லி. எஸ். ஓகே, பை. ஒரு நிமிஷம், டெல்லி கூப்பிட்றான். ஏய், ஹலோ. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேல, காலை கட் பண்ணுறியே, அவன் அப்புறம் பேச சொல்ல வேண்டியதானே? செந்தில் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்கேன்ல. பொண்டாட்டிக்கு கிஸ் கொடுக்கணும் போல இருக்கு, கொடுக்கலாமா? கொடுத்துக்கோ. ஹலோ, கிடைச்சதா? அவன் கிடைக்கிறான். இந்த வாய்க்கிற மேட்டர் நான் அப்புறம் சொல்கிறேன். ஹலோ பாஸ், இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாஸ், உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கா? என் ஃபோன் உங்கள் ஃபோன் மாதிரி, எவ்வளோ வேணால் பேசிக்கோங்க. இந்தாங்க. ஃபோனில் காசு இல்லைன்றதை அப்படி சொல்கிறீங்களா? ரொம்ப டக்கு பாஸ் நீங்கள். பாஸ், உங்கள் ஃபோனில் காசு இருக்கா? இல்லைங்க, காசு இல்லை, சுத்தம் தீர்ந்து போச்சு. ஹலோ, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், பையனும் நல்லா தான் இருக்கான். ஏதோ சொல்ல காசு இல்லை நீங்கள்? இல்லை, 5 ரூபா தான் இருந்துச்சு, வீட்டுக்கிட்ட பேச அப்படியே வச்சுருந்தேன், அதான். நாங்கள் பேசினா காசு போட மாட்டோமா? இல்லை, அது வந்து அவ்வளோ விவரமாக இருக்கீங்க. என்னடாச்சு? சளி பிடிச்சிருக்கா? நான் ஒரு மஞ்சள் கலர் டேப்லெட் கொடுத்தேன்ல, அது போட்டியா? வர சந்தில் போடலையா? ஒரு நிமிஷம் இல்லைங்க, இங்கே வாங்க. தெருமுனையில் ஒரு எலக்ட்ரிக் கடை இருக்குது. சரி. இந்த அயன் பாக்ஸ் கொண்டு போய் ரிப்பேர் பண்ண கொடுத்தீங்கன்னா ஒரு 200-300 கேட்பான். சரிங்க, கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இது என்கிட்ட காசு இல்லை. குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்குது, இதுக்கு இல்லையா? பேட்டா காசு தான். ஒரு 3 நாள் பேட்டா சேர்த்தா அவ்வளோதான், எடுத்துகிட்டு போங்க. சொல்.